ரொம்ப நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் என் ஜெபம் கேட்கப்படலை. இப்படி பல பேர் தவிச்சு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். சிலர் இந்த ஜெபத்தில் வல்லமே இருக்கா அப்படின்னே ஒரு சந்தேகத்துக்குள்ளே வந்துடுறாங்க. பாருங்கள், கரண்ட்டில் வல்லமே இருக்கான்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். இதே போல தான் ஜெபம் மிக அதிகமான வல்லமை உள்ளது. அதனால தான் கர்த்தர் நம்மளே ஜெபிக்க சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்துவே அதிகமாக ஜெபம் பண்ணதாக பைபிள் எழுதியிருக்கு. அப்போ இந்த ஜெபம் என்னன்னு தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணும்போது அது நடக்காது. அப்போ ஜெபம் என்ன? அந்த ஜெபம் முதல்ல எங்கே இருக்குன்னா கர்த்தருடைய மனதில் இருக்கிறது. அவருடைய மனதில் ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வசனமாக எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் இந்த புஸ்தகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஜெபிக்கிறதுக்கு. அந்த வசனம் இல்லாத ஜெபம் வேறில்லாத செடி போல மாறி போயிடும். அது எப்போ விழுகும்னே யாருக்கு தெரியாது. பாருங்க, தேவனுடைய எண்ணத்தை தேவன் வசனமாக எழுதி வச்சிட்டார். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் உங்களைய குறுக்கிடும். இதுதான் ஜெபத்தின் ஆரம்பம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாலிப தம்பி ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தார். புது ஊர், புது இடம். 3 மாதம் கழிச்சு முதலாளி, உன்னை நான் இனிமேல் இந்த இடத்துல வச்சுருக்க முடியாது, உன்னை நான் சீக்கிரம் இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு அந்த முதலாளி இவர்கிட்ட சொன்னார். அப்போ இந்த வாலிப தம்பி ரொம்ப பயந்து போயிட்டான். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இவன் கலங்கி தவிச்சு அவர் ரூமுக்கு பைபிளை படிக்கலாம் அப்படின்னு திறந்து படிக்கும்போது ஒரு வசனம் அவர் கண்ணுக்கு முன்னாடி வருது. நான் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு படித்த உடனே இந்த பையன் துள்ளிட்டான். இது என்னடா, நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியே இந்த வசனம் இருக்கே. நல்லா கவனிங்க, பைபிளில் எத்தனையோ வசனம் இருக்கு, ஆனால் அதில் சில வசனம் உங்கள் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் ஜெபமாக மாற்றணும். அதுதான் ஜெபம். இந்த வசனத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த ஜெபம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த தம்பி அந்த வசனத்தை வச்சு வச்சு வச்சு, ஆண்டவரே நீங்கள் திறந்த வாசலை ஒருவனாலும் மூட முடியாது நீங்கள் எழுதியிருக்கேப்பா. இதே போல் புதிய ஊரில் இவ்வளவு நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க, இந்த வேலையை யாருமே மூட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தம்பி அப்படி ஜெபிக்க ஜெபிக்க அதே முதலாளி இங்கே பாருப்பா, நான் உன்னை எடுத்தலாம் நினச்சேன், ஆனால் நீ இந்த வேலையில் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தம்பிக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேதத்தை முதலாக படிக்க ஆரம்பிங்க. இந்த வேதத்தில் இருக்கிற எந்த வசனம் உங்களை குறுக்கிடுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தை பிடித்து பிடித்து நீங்கள் ஜெபிங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் உங்களுக்கு தருவார்.